ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு பேச்சுலர் சமையல். இன்றைக்கி பேச்சுலர் சமையல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பீட் சுண்டல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பீட் சுண்டல் செய்கிறதுக்கு முதல்ல இந்த சுண்டலை நைட்டே நாங்கள் ஊற போட்டோம். அந்த பட்டாணி சுண்டலை நைட்டே ஊற போட்டு காலைல குக்கரில் ஒரு 8 சத்தம் வர்ற மாதிரி ஸ்பீடாகவே குக்கரை வச்சுக்கோங்க. 8 சத்தம் நல்லா வேக வச்சு எடுத்தது. மறந்துடாமல் நைட்டே இந்த சுண்டல் செய்ய போகிறீங்கன்னா ஊற போட்டுருங்க. ஊற போட்டு காலைல வேக போட்டு எடுத்துருங்கன்னா நம்ம அடுத்து சேர்க்கறதுனா என்ன செய்வோன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயத்தை சின்னதாக பார்த்து ஒரு 3 வெங்காயத்தை இந்த அளவு வெட்டி வைக்கிறோம். அது மாதிரி மீடியம் சைஸில் 2 தக்காளியை இந்த அளவு சின்னதாக வெட்டி வைக்கிறோம். ஒரு சின்ன ஒரு தாளிக்கிற சட்டையில் 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். பட்டை 3, பெருஞ்சீரகம், கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அன்னாச்சி பூ இப்போ இதை போடுவோமா வாங்க. எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம போட்டோம். இப்போ வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போடுறோம். நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் போட்டோமா நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மஞ்சள் பொடி போடுறோம். தனி மிளகாய் பொடி, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கரம் மசாலா, இப்போ மிளகு பொடி, மல்லிப்பொடியா, இப்போ மிளகு பொடி, அவ்வளோதான். இதாங்க நம்ம ஆட் பண்ண போகிற பொடியெல்லாம் இவ்வளோதாங்க. நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை. இதை ஆறட்டும். ஆறினோடனே நம்ம ஒரு மிக்சியில் மாற்றிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். பார்ப்போமா? ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் மாற்றியும் வச்சுட்டோம். இப்போ நம்ம அரைப்போமா? நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது அரைக்கும் போதே அப்படியே லைட்டாக உப்பு சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் ஒரு தாளிக்கிற சட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் இதே மாதிரி கரண்டியில் இன்னும் 2 கரண்டி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். வாயில் பட்டாலும் அதனால் நம்ம அப்போ அது கூட சேர்த்து வாசனை பொருளாக வச்சு இப்போ நம்ம இதுக்கு எண்ணெய் சூடானோடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா போட்டுடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதை நம்ம மிக்சியில் ஆல்ரெடி ஊற்றிருப்போம். இந்த தண்ணியை நம்ம வேக வச்சது எல்லாமே இருக்கும் சுண்டல் தண்ணி. ஸோ அதிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஊற்றுற தண்ணியை நீங்கள் இதுலேருந்தே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சுண்டல் நம்ம வேக போட்டப்பே தண்ணி இருக்கும். இந்த தண்ணியை நம்ம இது பண்ணிடுவோன்னு பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே சத்து தான். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டலை எடுத்து வைக்கிறப்பே நம்ம தண்ணியோடய எடுத்து வைங்க. இப்போ நம்ம இந்த வேகப்போட சுண்டலை சேர்த்துக்குவோமா வாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டல் அடுப்பில் இருக்குது. கொதி வரட்டும். நல்லா ஸ்பீடாக தான் வச்சுருக்கோம். அதுக்கு நல்ல நம்ம இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்குவோமா. வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறோம் குட்டி குட்டியாக பொடியாக நம்ம சுண்டலுக்கு. அது மட்டும் இல்லாமல் மல்லிச்செடி தேவை, அதையும் பொடியாக வெட்டி வைக்க போகிறோம். கேரட்டை நல்லா சீவ போகிறோம். பார்க்கலாமா வாங்க. நல்லா பொடியாக வெட்டுங்க.
இந்தளவு பொடியை வெட்டினா தான் நமக்கு சாப்பிடும்போது வாயில் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குங்க. பெருசாக இருக்கேன்னா நம்ம யோசிப்போம் சின்ன பிள்ளைங்கன்னா என்ன வெங்காயத்தை கொடுக்கீங்கன்னு இருந்தால் சின்னதாக வெட்டிங்கன்னா வெங்காயமும் உள்ளே போகும், டிஸ்டர்பாகவும் இருக்காது. எனக்கு வெங்காயம் சாப்பிட்டேனா அப்படின்ற மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அப்படியே சுண்டலும் மெதுவாக கொதிக்க ஆரம்பிக்கி. அதை பார்க்கணும், இதையும் விட்டுறக்கூடாதுங்க. ரெண்டையுமே பாருங்க. வேலை பார்க்குறதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுட்டோம். இப்போ மல்லிச்செடியை வெட்டுவோமா? கேரட்டை மட்டும் நல்லா இறச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயத்தை பொடியாக எடுத்து வச்சிட்டோம், மல்லிச்செடியை பொடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கேரட்டையும் பொடியாக எடுத்து வச்சிட்டோம், சீவிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வைப்போமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாமா? வாங்க. அதான் சுண்டல் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கேரட்டு, மல்லிச்செடி, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பீட் சுண்டல் சூப்பராக சுவையாக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சுண்டல் மட்டும் வச்சு சப்பாத்தியோடு சாப்பிட்டு பார்த்தா அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய். அடுத்த வீடியோவை பார்க்கலாம்.